Look down. என்னது? நான் பாஸ் ஆயிட்டேன் சார். ஹா ஹா ஹா. அடி. எதுக்குள்ள போய் உடுக்கல வரா? குடு சார் மார்க்ஷீட். துண்டு. மறுபடியும் மீட் பண்ணுவோம் சார். குண்டாஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நேத்து கை பத்துனது. போகும்போது கப்பு வச்சிட்டு போயிருங்க. இது தேவைப்படாது. தேங்க்ஸ் நண்பா. மகிழ்ச்சி. +1 ஜாயின் பண்ணலாமே, ஏன்? பணம் சம்பாதிக்கணும்ப்பா. பெத்தப்பா நிறைய கடன் வச்சுட்டு போயிருக்காரு. கம்பேர் பண்ணிக்கிட்டே எம்ஏ பண்ணலாம்லப்பா ஸ்ட்ரெயிட்டா. ஒரு 5-6 வருஷம் கழிச்சு குழந்தைங்களுக்குன்னே ஒரு தனி சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதான் என் பிளான். வெரி குட் பிளான். நான் இன்வெஸ்ட் பண்றேன். தேங்க் யூ சார். வெல்கம் வெல்கம். இவர் வேற கல்யாணம் ஆகாத சொல்றேன். நானே வீட்டுக்கு போய்க்கிறேன்ப்பா. சரிப்பா. ஹாய். வாடா. நீ என்னப்பா படிக்க போற? வரலாறு. நானும் கூட ஒட்டிக்கிறேன்ப்பா. நல்லா பார்டர் தானே. பார்டர் என்ன வேலை பண்ணிருக்கு தெரியுமா? நண்பா அந்த ஆச்சரியத்தை தூக்கி போடுங்க. பா என்னப்பா? என்னதுப்பா இது? ஏய், முதல்ல மயில் தான் பார்க்கணும். இந்தா. மகிழ்வித்து மகிழ். இன்னைக்கு எல்லாருக்கும் இங்கே தான் சாப்பாடு. அங்கிள் கொடுங்க அங்கிள். இல்லைம்மா, இதுதான் எனக்கு சந்தோஷமே. என்னால் யாரும் கண்கலங்க கூடாதுமா. பானு, பா நீ என்ன படிக்க போற? நீங்க சொல்லுங்க. உன் மனசில் என்ன இருக்குன்னு சொல்லு. அதில் இருக்க நல்லது கெட்டதெல்லாம் நான் சொல்கிறேன். நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். முடிவை நீ எடு. அக்ரிகல்ச்சர். விவசாயம். இதில் டிஸ்கஷனே தேவையில்லை. நம்ம நாட்டில் காப்பாற்றப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது விவசாயமும் விவசாயிகளும் தான். குட், படி. பாவங்க சாப்பாடு கொடுக்குறவங்களாம் நம்ம சாமி மாதிரி பார்த்துக்க வேணாமா? அவங்க வழியெல்லாம் அலட்சியப்படுத்துகிறோமே. அவங்களுக்காக ஏதாவது செய்யணும்ப்பா. இந்த மனசு போதும். நீ நல்லா இருப்ப. சயின்ஸ் குரூப் எடுத்துக்கோ. சரிப்பா. ஏதாவது ஒன்றை பாருப்பா. 4-5 சேனல் தான் ஏதாவது ஒன்று பார்க்கலாம். ஏய் பாவம், அவரை பார்த்தா எங்கள் அக்காவை பார்க்குற மாதிரி இருக்கு. அவங்களுக்கும் வர அமையவே மாட்டேங்குது. ஜாதி பாப்பாரா? காதல் வந்துருச்சுன்னா ஜாதி தெரிச்சிடும். அதை உள்ள கொண்டு வருவோம். எப்படி? இது எதுக்கு இருக்கு? போய் பேனா எடுத்துரும். திரு கல்யாண சுந்தரம் மகிழ்வித்து மகிழ். எனக்கேவா? உனக்கு ஸ்பான்சரே நான் தான்டா. தானி நானும் உங்களுக்கு ஒன்று ஸ்பான்சர் பண்ணுறேன். என்ன? ஏன் அவசரம்? நீ எதை விதைத்தாயோ அதே அறுவடை செய்வாய். என்னடா அந்த நேரத்துல? நான் கவிதை எழுதியிருக்கேன் சார். அதை புத்தகமாக வெளியிட போகிறேன் சார். டெங்கு காய்ச்சல்றா, விட்டுறேன்டா என்னைய. மறுபடியும் வருவேன் சார். குர்ரா. தேவையா? யாரையும் அண்டர் எஸ்டிமேட் பண்ண வேணாம்னு சொன்னா கேட்குறீங்களா? வாய்ப்பு கிடைக்கும் போது எல்லாம் உங்களை அவமானப்படுத்துறான். கொடுங்க, கம்பளியாவது விட்டுட்டு போனானே. எஸ்கேப் ஆனீங்கன்னா நடுராத்திரியில் வந்து கதவை தட்டுவேன் சார். அம்மா, என் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வரணும். நான் எதுக்குப்பா அங்கெல்லாம்? புடிங்க, கண்டிப்பாக வரீங்க. ஏன்டா கம்பல் பண்ற? முகத்தை கூட கழுவாம உட்காந்துருக்காங்கடா. இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு வந்தால் தான் அழகுபடுத்தின்னு தோணும். அப்பாவை பற்றி அம்மா இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிறது ஒரு வாய்ப்புடா. உயர்ந்துட்டடா. புகழ்ச்சி வேண்டாமே. யார் உயரம்? மனிதனின் உயரத்தை பற்றி பேசும் மானிடர்களே, மனதின் உயரத்தை பற்றி பேசுங்கள். தரையிலிருந்து அளந்து பார்த்து உயரம் பற்றி பெருமை பேசும் மாக்களே, வானிலிருந்து அளந்து பாருங்கள். நான் தான் அதி உயரம். இதை நான் இந்த உலகம் கேட்க உரக்க சொல்லுவேன். இது நம் கவிஞரின் முதல் கவிதை. இப்பொழுது நீங்கள் அவளுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் கவிதை வெளியீட்டு விழா நடைபெற இருக்கின்றது. முதலாவதாக வாழ்த்துரை வழங்க கருப்பு சிங்கம் கவிஞர் திரு யுகபாரதி அவர்களை அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
யார் உயரம் என்கிற இந்த கவிதை நூல் வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இளைஞர் மழலை கவிஞர் மயில்வாண்டு அவர்கள் இந்த துறையில் மிக பெரும் உயரத்தை அடைவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. மா வணக்கம் அக்கா, வாங்க. சார் நந்தினியோட அக்கா, இந்த துறையில் வணக்கங்க. நந்தினியோட அம்மா. போதும் சார், உட்காருங்க. கவிஞர் திரு கலைக்குமார் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பரிசம் போடும்போது என்ன பேசணும்? இவனா உன் போஸ் என்ன 10 நிமிஷத்துல ஜெயிலில் இருப்பாண்டி. இவனை போட்டு தள்ளிட்டான். நீங்க கேட்காத மாதிரி அவனை பணியனை மாத்த சொல்லுடி. பார்க்காத மாதிரி டேய் தம்பி, நீயாவது இவளை மாத்துறா. கவிதை எங்கு இருக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு விடை தேடி பார்த்தால் கவிதை எங்கும் இருக்கிறது என்பதற்கு உதாரணம் நம் மழலை கவிஞர் மயில்வாண்டு என்று கூறலாம். கவிதை உலகத்திற்கு இந்த இளம் கவிஞரை வரவேற்கிறேன். இப்பொழுது வித்தக கவிஞர் பா விஜய் அவர்களை வாழ்த்துரை வழங்க அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய வணக்கம். அணுகுண்டு கூட ஒரு முறைதான் வெடிக்கும், ஆனால் புத்தகம் படிக்கும் போதெல்லாம் வெடிக்கும் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு புத்தகத்தை பேனாவை வைத்துத்தான் எங்களை போன்ற கவிஞர்கள் எல்லாம் எழுதுவார்கள். ஆனால் இந்த புத்தகத்தை ஒரு பேனாவே எழுதியிருக்கிறது என்னும்போதுதான் மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏற்புரை மழலை கவிஞர் மயில்வாண்டு அவர்கள். ஹலோ, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எங்கள் அப்பா என்ன எப்போ பார்த்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கணும், இருக்கிற இடம் தெரியாமல் சொல்லுவாங்க. அத்தானும் நான் இருக்கிற இடம் யாருக்குமே தெரியாமல் போயிடுச்சு. என்னைய அவங்க எல்லாத்துக்கும் தெரிய வச்சது என் அப்பா தான். நான் அவர் வயிற்றுல பிறந்தது பதிலா இவர் வயிற்றுல பிறந்திருந்தா வளர்ந்துருப்பேன். நானுவா படிப்புக்கும் சாதனைக்கும் சம்மந்தம் இல்லைன்னு புரிய வச்சது தயாப்பா. வாழ்கிறதுக்கு எத்தனையோ வழி இருக்குன்னு உணர வச்சது தயாப்பா. இப்போ எனக்கு உயர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எங்கள் அக்கா கூட என்னை தம்பின்னு சொன்னா அசிங்கம், கேவலம். ஒன்று முன்ன போய் இல்லை பின்னவா கூட வராத ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க. ரெக்கா நோட்டு வீட்டில் மறந்து வச்சிட்டான்ட்டக்கா. நைட் பூரா முழிச்செழுதினில இந்தா குடு. எங்க அம்மா தான் பாவம், என்ன நினைச்சு அழுதுகிட்டே இருக்கும். நான் நல்லா வந்துரும்மா, கவலைப்படாத. அவ்வளோதாம்மா, எனக்கு அழுது. மயில்வாண்டு அவர்களின் தகப்பனார் திரு நடுநிலையான் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அவன் சொன்னதெல்லாம் உண்மைதாங்க. எனக்கு எதை பார்த்தாலும் பயம். இந்த சமூகத்தை பார்த்து பயம், இந்த நாகரிகத்தை பார்த்து பயம். எங்கள் அப்பா இந்த தாத்தெல்லாம் பதுக்கி வாழ்ந்துட்டாங்க. இந்த மகராசியை கல்யாணம் பண்ணதுனால நான் ஊருக்குள்ளே வந்தேன். நான் ஊருக்குள்ளே வந்து சாதனைனா என் பையன் பள்ளிக்கூடம் போனது அதை விட பெரிய சாதனைங்க. பள்ளிக்கூடம் கூட சேர்த்தேன். ஆளு வளரலை, அறிவு வளரலை. 10வது எழுதுனா ஃபெயிலாக போயிடுவா, விட்டு போகணும் திருப்பி அனுப்பி விட்டாங்க. இந்த சாரோட பையன்தான் ப்ரைவேட்டில் சேர்த்து விட்டு பரிச்சு எழுத வச்சு பாஸ் பண்ண வச்சிட்டாப்ல. இந்த மனுஷன் எல்லாத்தையும் உடச்சிட்டாருங்க. எனக்குள்ள இருந்த தாழ்வு மனப்பான்மை, பயம் எல்லாத்தையும் உடச்சிட்டார். நன்றி உரை திரு தயாளன் அவர்கள். இந்த உலகத்தில் உன்னால் முடியும், நீ நல்லா வருவ, நீ பெருசாக சாதிக்க போகிற, தைரியமாக இரு அப்படின்ற நம்பிக்கையான வார்த்தைகள் சொல்கிறதுக்கு தான் நிறைய பேர் இல்லை. துவண்டு போயிருக்கவங்கக்கிட்ட அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி பாருங்கள், வெடித்து சிதறி எழுந்து பல சாதனைகள் செய்வாங்க. நம்பிக்கையான வார்த்தைகள் தான் பல புது புது விஷயங்கள் உருவாக காரணமாக இருந்திருக்கு. நான் அதைத்தான் செஞ்சேன். எல்லாமே அவருக்குள்ளே இருந்தது தான், அதை வெளியே கொண்டு வந்த கருவி மட்டும்தான் நான். மகிழ்ச்சி.
என் அழைப்பை ஏற்று இங்கே வந்த மாமனிதர்களுக்கு என்னுடைய நன்றி. கூடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.